வாங்க மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைங்களுக்கு எப்பப்ப என்னென்ன தடுப்பூசி போடணும், ஸோ வேக்சின்ஸ் ஃபார் சில்ட்ரன், ஸோ குழந்தைங்களுக்கு என்னென்ன தடுப்பூசி எந்தெந்த வாரத்தில் எந்தெந்த மாசத்துல போடணும் அப்படின்ட்டு விரிவா பார்ப்போம். வாங்க வீடியோவில் செல்லலாம். ஸோ இப்போ இந்த வேக்சின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் இதை ரெக்கமெண்ட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அசோசியேஷன் இருக்கு, ஐஏபின்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியாவில் நம்ம வந்து ஃபாலோ பண்ற அந்த தடுப்பூசி ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அதாவது வந்து குழந்தைங்களோட மருத்துவரோட ஒரு அகாடமி இருக்கு. அது நம்ம இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் தான் வந்துட்டு இந்தந்த மாசத்துல இந்தந்த வாரத்தில் இந்தந்த வேக்சின் போடணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ என்னென்ன வேக்சின் எப்பப்போ போடணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தடுப்பூசி போடுறதுன்றது வந்து இங்க வந்துட்டு ஒரு பெரிய ரெவல்யூஷன், ஒரு பெரிய புரட்சி பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப கேலி பண்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. இவனா வந்து நொண்டியா, இவனா கூனா, இவனா குருடா, இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி ஒரு மாதிரி நம்மளை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல அந்த நொண்டி கூன் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கிறது இல்லை. அது இப்படி பிறந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதை வந்து சரி செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி பிறக்கிறது இல்லைன்றது முக்கியமான காரணம் என்னன்னா, போலியோன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நோயை வந்து ஒழிச்சது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தடுப்பூசி தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வந்துட்டு அந்த சின்ன அம்மையை வந்து ஒழிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசி தான். ஃபைலேரியான்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம திருப்பி வந்து அழிச்சது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்மளோட மருத்துவ உலகத்தின் இந்த தடுப்பூசி மற்றும் நம்மளோட சுகாதாரம் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தடுப்பூசின்றது உங்க குழந்தைங்களுக்கு போடுறது மிக மிக முக்கியமான விஷயம். இது வந்து கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அந்த காலத்துல எவ்வளவு குழந்தைங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துகிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ நம்ம வீடியோவில் செல்லலாம். இப்போ என்னென்ன வேக்சின்ஸ் எப்பப்போ போடணும்னு பாருங்க. அனைத்து தாய்மார்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமான வீடியோ. ஃபர்ஸ்ட், உங்க குழந்தை பிறந்துடுச்சு, பிறந்த உடனே வந்துட்டு டாக்டர் 3 வேக்சின் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. ஸோ என்னென்ன அந்த 3 வேக்சின் பார்த்தீங்கன்னா, ஒன்று பிசிஜி, ஓபிவி, ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு 3. இந்த 3 என்னென்ன எந்தெந்த நோய்க்கு அப்படின்றது மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பிசிஜின்றது என்னன்னா பெசிலஸ் கால்மெட் குரின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டிபி, நம்ம காச நோய் இருக்குல்ல, இந்த காச நோயோட சிவியர் ஃபார்ம்ஸை தடுக்கிறதுக்கு இந்த பிசிஜி வேக்சின் வந்து உதவுது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓபிவி. ஓபிவின்றது என்னன்னா ஓரல் போலியோ வேக்சின், இந்த போலியோ சொட்டு மருந்துன்னு சொல்றோம்ல, அதுதான் ஓபிவி. இதே கண்டிப்பா பிறக்கும் போதே போட்டுருவாங்க, அதனால தயவு செஞ்சு நோ சொல்லிடாதீங்க. மூணாவது முக்கியமான வேக்சின் ஹெப்படைட்டிஸ் பி. இது ஒரு முக்கியமான வைரஸ். ஹெப்படைட்டிஸ் பின்றது வைரஸ், நாங்களே டாக்டர்ஸ் எல்லாருமே போடுவோம். ஏன்னா இந்த வைரஸ் தாக்குச்சுன்னா உடனே லிவர் ஃபெயிலியர்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 3 வேக்சின், காசநோய், போலியோ, ஹெப்படைட்டிஸ் பி, இந்த 3 வேக்சின் பிறந்த உடனே போடுவாங்க. இந்த பிசிஜி ஜென்ரல் எங்க போடுவாங்கன்னா இந்த கை பகுதியில் இங்க போடுவாங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், உங்க கையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கும். நம்ம அப்பா கையெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பெருசா இருக்கும். இதுதான் இந்த பிசிஜி வேக்சின். ஸோ இந்த 3 வேக்சினும் உங்க குழந்தை பிறந்த உடனே போடுவாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 6வது வாரத்துல 6th வீக்ல டாக்டர் உங்களை திருப்பியும் கூப்பிடுவாரு. ஸோ 6வது வாரத்துல கூப்பிடும் போது டாக்டர் என்னென்ன வேக்சின்லாம் உங்க குழந்தைக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வேக்சின் இதுல இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் வந்து டிபிடின்னு சொல்லக்கூடியது. இந்த டிபிடினா என்னன்னா டி ஃபார் டிப்தீரியா. டிப்தீரியான்றது ஒரு முக்கியமான பாக்டீரியா, கார்னிபாக்டீரியம் டிப்தீரியம்னு பேரு. இது வந்து பெரிய நுரையீரல்ல நிமோனியா லெவலுக்கு கொண்டு போய் விடுது. அதனால டிப்தீரியான்றது ரொம்ப முக்கியமான வேக்சின். அதுக்கப்புறம் வந்து பின்றது என்னன்னா பெர்டியூசிஸ். பெர்டியூசிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்ல சொல்லணும்னா கக்குவான் இரும்பல்னு சொல்லுவாங்க. சில பேர் இரும்பி அப்படின்லாம் இரும்புவாங்களா, அது பேர் பெர்டியூசிஸ், கக்குவான் இரும்பல், அதுக்கு அகைன்ஸ்டா வருது. அப்புறம் டீன்றது என்னன்னா டெட்டனஸ். டெட்டனஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், சின்னதாக அந்த சீல் கிழிச்சுக்கிட்டாலோ இல்லைன்னா வந்துட்டு இரும்பு ஏதாவது குத்திக்கிச்சுனாலும் உடனே டெட்டனஸ் ஊசி போட்டுருவாங்க. அது ஒரு ரொம்ப டேஞ்சரான பாக்டீரியா, டெட்டானின்னு ஒரு நோயை காஸ் பண்ணுது. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா 6வது வாரத்துல வந்து போடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபிவி. ஐபிவினா என்னன்னா இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின். பிறந்தவன கொடுக்கிறது வந்து போலியோ சொட்டு மருந்து. இது வந்து இன்ஜெக்டபிள், அதாவது வந்துட்டு இன்ஜெக்ஷனா கொடுக்கக்கூடிய போலியோ வேக்சின் தான் வந்து இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின். அப்புறம் ஹிப்னா ஹெச் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், ஓகே, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா, இதுவும் நுரையீரல் தொற்றுக்கான ஒரு முக்கியமான பாக்டீரியா, அதனால அதையும் கொடுக்குறாங்க. அப்புறம் இது என்னன்னு பாருங்க, 2 இருக்கு பாருங்க, ஹெப் பி2 அப்படின்னு என்னன்னா பிறந்த உடனே ஒரு ஹெப்படைட்டிஸ் பி இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்களே, இது வந்து 2வது டோஸ். ஸோ அதனால தான் 2 அப்படின்றாங்க. ஸோ 2வது டோஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி 6வது வாரத்தில் கொடுப்பாங்க. அப்புறம் ரொம்ப இன்னொரு முக்கியமான வேக்சின் வருது, அதுதான் என்னன்னா ரோட்டா வைரஸ் வேக்சின். இந்த ரோட்டா வைரஸ் பல குழந்தைங்களோட உயிரை
வயிற்றுப்போக்கு கிராஸ் பண்ணி இறந்துருக்காங்க. ஸோ வயிற்றுப்போக்கை காஸ் பண்ற இந்த குழந்தைங்கள ஒரு முக்கியமான வைரஸ் இந்த ரோட்டா வைரஸ். அப்போ இந்த ரோட்டா வைரஸ் தடுப்பூசி கட்டாயம் நம்ம 6வது வாரத்தில் போட வேண்டியது அப்படின்றது இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸோட பரிந்துரையா வந்து இருக்கு. லாஸ்டா இப்போ இன்னொன்று இம்பார்ட்டண்டா சேர்த்திருக்கிறது ஒரு சில வருஷமா என்னன்னா PCVன்றது என்னன்னா நியூமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின். நியூமோகாக்கல்னா என்னன்னா நிமோனியா காஸ் பண்ற ஒரு முக்கியமான பாக்டீரியா வந்து என்னது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லக்கூடிய நியூமோகாக்கல். அப்ப இந்த நியூமோகாக்கஸ்க்கு அகைன்ஸ்டாவும் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி போடுறாங்க. கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்லாங்க நிறைய தடுப்பூசி வந்து இந்த நுரையீரல் தொற்றுக்கு தான் இருக்கும். மாற்று கருத்து இல்லைன்னா நுரையீரல் தொற்று வந்து ரொம்ப டேஞ்சர், உயிரை போக்குற அளவுக்கு வந்து அந்த காலத்துல கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. அதனால இப்ப பாருங்க இதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர்டூசிஸ் நுரையீரல் தொற்று, டிப்தீரியா நுரையீரல் தொற்று, அப்புறம் நிமோனியா இதுவும் நுரையீரல் தொற்று, ஹெச் இன்ஃப்ளூயன்ஸா இதுவும் நுரையீரல் தொற்று. இதை தாண்டி வந்துட்டு பிளட்ல பரவக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி ஒன்று, ரோட்டா வைரஸ்ன்றது டயரியா வயிற்றுப்போக்கு காஸ் பண்றது ஒன்று, போலியோ. இந்த வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா 6வது வாரத்தை உங்க குழந்தைக்கு போடணும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் வந்துட்டு சில நேரத்தில் வந்து டாக்டரே வந்துட்டு போடாம வந்து பிஸி ஆயிட்டாரு, ஒரு ஊசி தான் போட்டார், 2 ஊசி தான் போட்டாரு, இந்த மாதிரிலாம் ஏதாவது கொஞ்சம் மிஸ்ஷாப் ஆகுது. நீங்க உங்களுக்கும் வந்து அவேர்னஸ் தெரியணும்ல எந்தெந்த ஊசி எந்தெந்த டைம் போடணும். அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்கேயுமே நீங்க தேடினாலும் வந்துட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரைட். இப்போ 6வது வாரத்துக்கு அடுத்த வாரம் என்னன்னா 10வது வாரம். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில வேக்சின் பேர்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நோய் பேர்லாம் இது டிபி, இது வந்து டிப்தீரியா, இது டெட்டனஸ், அதெல்லாம் தெரியும். இப்போ அதெல்லாம் ஒரு ரிப்பீட் தான் ஆகும் பாருங்க. இதுல வந்து புதுசா வந்து சொல்றதுக்கு பெருசா இருக்காது, ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆகும் என்னன்னா அதோட 2வது டோஸ் இன்னைக்கு நீங்க போடுவீங்க. 6வது வாரத்துல ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டீங்களா டிபிடி, இப்போ 10வது வாரத்துல 2வது டோஸை போடுறீங்க. அந்த டிப்தீரியா பெர்டூசிஸ் டெட்டனஸ், அதாவது அந்த கக்குவான் நோய் டெட்டனஸ் நோய்க்கான 2வது டோஸ் 10வது வாரத்துல போடுறீங்க. அந்த போலியோக்கு போட்டீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன், அதோட 2வது டோஸ் திருப்பி 10வது வாரத்துல போடுறீங்க. ஹெச் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லி அந்த நோய் சொன்னா நுரையீரல் தொற்று நோய், அதுக்கான வந்துட்டு டோஸ் 2வது டோஸ் நீங்க 10வது வாரத்துல போடுறீங்க. அப்புறம் பாருங்க ஹெப்படைட்டிஸ் பியோட 3வது டோஸ் இங்க வருது. சோ குழந்தை பிறந்த உடனே ஹெப்படைட்டிஸ் பியோட முதல் டோஸ், 6வது வாரத்துல 2வது டோஸ், 10வது வாரத்துல 3வது டோஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் ரோட்டா வைரஸ் அங்க போட்டு தெரியுங்களா, அந்த 6வது வாரத்துல முதல் டோஸ், அதோட 2வது டோஸ் இங்க வருது. அதுக்கப்புறம் நிமோகாக்கல் நிமோனியான்னு சொல்லக்கூடிய நிமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின் முதல் டோஸ் போட்டாலே அதோட 2வது டோஸ் வருது. சோ 10வது வாரத்துல மோஸ்ட்லி எல்லாமே ஃபாலோ அப், புது வேக்சின் பெருசா எதுவுமே இருக்காது, எல்லாமே ஃபாலோ அப் வேக்சின்ஸ். அதாவது 6வது வாரத்துல போட்ட எல்லா தடுப்பூசிகளோட இன்னொரு ஷாட் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட 10வது வாரத்துல உங்க குழந்தைங்களுக்கு வந்து போடுவாங்க. தயவு செஞ்சு இந்த ஐஏபி ரெக்கமெண்ட் பண்றது 10வது வாரத்துல உங்க குழந்தைகளை கண்டிப்பா கொண்டு போயிட்டு இந்த வேக்சின் எல்லாம் போட்டுறணும். ரைட். நெக்ஸ்ட் நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா 14th வீக், 14வது வாரத்துல வந்துட்டு. சோ அட் பர்த் சொன்ன 6வது வாரம் சொன்ன, 10வது வாரம் சொன்ன, அடுத்து 14வது வாரம். 14வது வாரத்துல உங்க குழந்தைங்களுக்கு போடக்கூடிய தடுப்பூசி என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இப்போ இதோட 3வது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட் ரிப்பீட்டேஷன் சேம் வேக்சின்ஸ் தான் வரும், கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது பாருங்க. 3வது இப்போ உங்களுக்கு தெரியும்ல அந்த டிபிடின்னு சொன்னல 2வது டோஸ் போட்டல, இப்போ இங்க என்ன வருது 3வது டோஸ். போலியோக்கு 2வது டோஸ் போட்டல, இங்க என்ன வருது 3வது டோஸ். ஹெச் இன்ஃப்ளூயன்ஸா 2வது டோஸ் போட்டல, இப்போ இங்க என்ன வருது 3வது டோஸ். ஹெப்படைட்டிஸ் பி 2வது டோஸ் போட்டல, 3வது டோஸ் போட்டல, இப்போ என்ன வருது 4வது டோஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வந்து பர்த்லயும் போடணும், பிறந்த உடனேயும் போடணும், 6வது வாரத்துல போடணும், 10வது வாரத்துல போடணும், 14வது வாரத்திலையும் போட வேண்டியது இருக்கு. ரோட்டா வைரஸ் அங்க 2வது டோஸ் போட்டல, இங்க 3வது டோஸ். நிமோனியா அங்க 2வது டோஸ் போட்டல, இங்க 3வது டோஸ். ஸோ மொத்தமா 14வது வாரம்ன்றது தேர்ட் டோஸ் போடுறதுக்கான டைம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 14வது வாரத்துல இந்த எல்லா தடுப்பூசியும் 3வது ஷாட் வந்துட்டு திருப்பி நம்ம போடுவோம். ஸோ 6, 10, 14 அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும்ன்றது நம்மளோட பாயிண்டா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இதோட உங்க குழந்தை வந்து அடுத்து கொஞ்ச நாள் ஃப்ரீயா விடுறோம். ஃப்ரீயா விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆரம்பிக்குன்னா 6வது மாசத்துல திருப்பி அடுத்த ஷாட் ஆரம்பிக்குது. 6வது மாசத்துல நீங்க உங்க குழந்தைங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தடுப்பூசி மெயினானதால ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. 2 முக்கியமான தடுப்பூசி, ஒன்னு வந்து ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவாங்க தெரியுமா, பன்னிக்காய்ச்சல் இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ. ஸோ அதுக்கான ஒரு வைரஸ். அப்புறம் டைஃபாய்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, அந்த வயிற்றுப்போக்கு பிளஸ் ஜுரத்தை கொண்டு வர டைஃபாய்டு. இதுக்கான 2 தடுப்பூசி வந்து 6வது மாசத்துல வந்து போட சொல்லி இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் 9வது மாசம். 9வது மாசத்துல நம்ம போட வேண்டிய தடுப்பூசியோட முக்கியமான தடுப்பூசி இருக்கு. அந்த தடுப்பூசி பேர் என்னன்னா MMR. MMR அப்படின்றது என்னன்னா M ஃபார் என்னன்னா மம்ஸ். மம்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த அம்மன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கட்டிக்கும் தெரியுமா, ஒரு கரெக்டான தமிழ் வார்த்தை தெரியல. இந்த இடத்துல வந்து இந்த 2 கிளாண்ட் கட்டிக்கிட்டு பெருசாகும். ஓகேங்களா. ஸோ அது வந்து மம்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொரு எம் என்னன்னா மீசில்ஸ். மீசில்ஸ்ன்றது ஒரு வைரஸ்.
இந்த வைரஸ் ஜென்ரலா வந்து ஃபீவர் பிளஸ் உடம்பு ஃபுல்லா வந்துட்டு ரெட் ஸ்பாட்ஸ் ஆயிடும். இதுதான் மீசில்ஸ். ஆர் ஃபார் ருபெல்லா. ருபெல்லான்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைரஸ். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போனோம். எஸ்பெஷலி இந்த லேடிஸுங்களுக்கு இந்த கர்ப்பப்பை ரிலேட்டடான வைரஸ் தாக்குதல்ல, குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரெக்னன்சியா இருக்கிற அம்மாங்களுக்கு குழந்தைங்களை தாக்குறதுல இந்த ருபெல்லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிருமின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த MMR இந்த 3 வேக்சின் மம்ஸ், மீசில்ஸ், ருபெல்லா இது வந்து 9வது மாசத்துல போடுறாங்க. என்ன போடுறான் 1. அப்போ 1 என்ன அர்த்தம்? பூஸ்டர் டோஸ் 2, 3 வருது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ 9வது மாசத்துல MMR. 12வது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் A வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போடுறீங்க. இது ஹெப்படைட்டிஸ் B, இது ஹெப்படைட்டிஸ் A. அடுத்து 15வது மாசம். 15வது மாசத்துல உங்க குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன வந்து போடுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மோஸ்ட்லி நீங்க முன்னாடி MMRன்னு ஒன்று போட்டீங்க தெரியுமா, மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 9வது மாசத்துல போட்டிருப்பீங்க தெரியுமா, அதோட செகண்ட் ஷாட் இங்க வந்து வருது 15வது மாசத்துல. அதுக்கப்புறம் PCV பூஸ்டர். PCVன்றது என்னது? அந்த நிமோனியா, இந்த நியூமோகோக்கல் நிமோனியா காஸ் பண்றதுக்கு நீங்க 2-3 ஷாட் போட்டிருப்பீங்க. அதோட பூஸ்டர் டோஸ் வந்து இங்க வந்து பூஸ்டர்னா என்னன்னா, ஒரு வேக்சின் போட்டோம்னா அந்த வேக்சினோட மெமரி, அதோட ஞாபகத்தன்மையை திருப்பிய வந்து போட்டு ஞாபகப்படுத்துறது, அதுதான் அது பேர் பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் கொரோனா வந்துருப்போமோ தெரியும், கோவிட் பூஸ்டர் டோஸ்ன்னு சொன்னோம்ல. ஸோ இந்த PCVல பூஸ்டர் டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15வது மாசத்துல வந்து போட சொல்றாங்க இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ். அப்புறம் இந்த 15ாம் மாசத்துல ஒரு முக்கியமான வேக்சின் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்ந்து வேரிசெல்லா. வேரிசெல்லான்றது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாஸ்டர் வைரஸ் குடும்பத்தை சேர்ந்தது. இது ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா தோல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஒரு ஷிங்கிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயை வந்து உண்டாக்குது இந்த வேரிசெல்லா ஜாஸ்டர். அதனால கிட்டத்தட்ட சிக்கன் பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் பாக்ஸ் மாதிரி. ஸோ தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த 15ாம் மாசத்துல வேரிசெல்லான்றதை நீங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 18வது மாசம். 18வது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பூஸ்டர் டோசஸ் தான். பூஸ்டர் டோசஸ்னா என்ன? நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ்ல கொடுத்துருப்பீங்க. அந்த வேக்சினோட மெமரியை வந்து லைஃப் லாங் கொஞ்சம் வச்சுக்கிறதுக்கு பூஸ்டர் டோஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை போட்டீங்க தெரியுமா, DPT, டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ், கக்குவான், அதோட பூஸ்டர் டோஸ். அதனால தான் B1 சொல்றோம். அந்த H இன்ஃப்ளூயன்ஸா நுரையீரல் தொற்று இருக்குல்ல, அதோட பூஸ்டர் டோஸ். போலியோட பூஸ்டர் டோஸ், ஹெப்படைட்டிஸ் A ஓட செகண்ட் டோஸ், வேரிசெல்லாவோட செகண்ட் டோஸ். ஸோ 3 இன்ஜெக்ஷனோட பூஸ்டர் டோஸ், இந்த 2 இன்ஜெக்ஷனோட செகண்ட் டோஸ் வந்து 18வது மாசத்துல வந்து வருது. அடுத்து இதோட வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ், அதாவது 4 வயசுல இருந்து 6 வயசுக்குள்ள இந்த 3 வேக்சின் வந்தோட 2 வேக்சினோட பூஸ்டர் டோஸும் MMRோட தேர்ட் டோஸும் நம்ம வந்து போட வேண்டியது இருக்கு 4 to 6 இயர்ஸ்ல. ஸோ இந்த மம்ஸ், மிசல், ருபெல்லாவோட 2 டோஸ் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது டோஸ். அதுக்கப்புறம் இந்த 2 வேக்சினோட பூஸ்டர் டோஸ் வந்து 4ல இருந்து 6 வயசுல வந்து நம்ம வந்து போட வேண்டியது இருக்கு. அதனால தான் 4ல இருந்து 6 வயசு உங்க குழந்தைங்க எப்படி இருக்கும் அந்த டைம் அப்போ நீங்க போட வேண்டிய 2 முக்கியமான வேக்சின் வந்து இதுவா இருக்கு. அடுத்து 10 வயசுல ஒரே ஒரு முக்கியமான வேக்சின் வருது, Tdap. ஓகேங்களா, அதாவது டெட்டனஸ், டிப்தீரியா. இந்த டிப்தீரியா ஏசோலுலார் பெர்டூசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த Tdap வேக்சின் வந்து 10 இயர்ஸ்ல வந்து வருது. ஸோ 10 வயசுல இந்த வேக்சின் வருதுன்றதை மறந்துடாதீங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த 18வது வயசு, அதாவது இந்த குழந்தை பருவம், அந்த அடலசென்ட், அந்த அடல்ட் ஆயிட்டோன்னு சொல்றாங்களே, எப்போ சொல்றோம் நம்ம அடல்ட் ஆயிட்டு 18 வயசு ஆயிடுச்சுன்னா இவனுக்கு ஓட்டு போடுற உரிமை வந்துருச்சு, அவன் பெரிய ஆள் ஆயிட்டான்றல. ஸோ 15ல இருந்து 18ல இந்த முக்கியமான வேக்சின் வந்து வருது. இதை பத்தி நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து சொல்ல விரும்புறேன். எஸ்பெஷலி மகளிருக்கு தயவு செஞ்சு கவனிங்க. மகளிருக்கு இந்த 15ல இருந்து 18 வயசுல இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேக்சின் வந்து போட சொல்றாங்க. அந்த வேக்சின் பேர் தான் HPV. HPVன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்ற HPV என்ன காஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சர்வைக்கல் கேன்சரை காஸ் பண்ணுது. சர்வைக்கல் கேன்சர்ன்றது தமிழ்ல என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வை புற்றுநோய். ஓகேங்களா, இந்த கர்ப்பப்பை இருக்குல்ல, இதான் கர்ப்பப்பை. இந்த கர்ப்பப்பையோட ஓப்பனிங் தான் வந்து கர்ப்பப்பை வாய். ஓகே, கர்ப்பப்பை வாய் இருக்குல்ல, இந்த இடத்து பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல மெடிக்கல் டேர்ம்ல சர்விக்ஸ்ன்றோம். அப்ப இங்க வர கேன்சர் பேர் தான் என்னது? சர்வைக்கல் கேன்சர். அப்ப இந்த கர்ப்பப்பையோட வாயில வர புற்றுநோய் தான் சர்வைக்கல் கேன்சர். இந்த சர்வைக்கல் கேன்சர் வந்து இந்த லேடிஸ்ங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. ஆனா இதை தடுக்க முடியும். அப்படி ஏன் இந்த கேன்சர் முக்கியமா வருது? அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த HPVன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த வைரஸோட 16 மற்றும் 18 ஸ்ட்ரெயின் தான் மெயினா இதை வந்து காஸ் பண்ணுதுன்னும் போது இந்த HPV வேக்சின் காஸ் பண்ற இந்த சர்வைக்கல் கேன்சரை நம்மளால தடுக்க முடியும். அப்ப அதுக்கான தடுப்பூசி தான் இந்த HPV தடுப்பூசி. அப்ப இந்த HPV தடுப்பூசி மொத்தமா 3 டோஸ், 0 to 6. இப்ப எக்ஸாம்பிள் வந்து 15 வயசுல 18 வயசுல போடுறேன் அப்படின்னா இந்த ஜனவரி மாசம் போட்டேன்னா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பி மார்ச் மாசம் ஒன்று போடுறோம், திருப்பி வந்து ஜூலைல ஒன்று போடுறோம். ஸோ அதனாலதான் வந்து 0 to 6 அப்படின்றாங்க. இது மாசத்தை குறிக்குது. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஃபீமேல்ஸ் எல்லாருமே இந்த 15 இருந்து 18 வயசுல வந்துட்டு தயவு செஞ்சு உங்களோட இந்த சர்வைக்கல் கேன்சருக்கான தடுப்பூசியை போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தடுப்பூசி இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மாக்கள், நேர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோல ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்க குழந்தை பிறந்ததுல இருந்து
18 வயசு வரைக்கும் என்னென்ன தடுப்பூசி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் கொடுத்தது. கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஏதோ வந்துட்டு ஒரு லேஸில் இருந்துடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு காசு பிரச்சனை கூட அரசு மருத்துவமனைக்கு போங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட்லேயும் வந்து இதெல்லாம் வந்து இம்யூனைசேஷன் ஸ்கீம்லாம் வந்து கண்டிப்பாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரூல்ஸ் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரூல்ஸ் இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையத்தை கூட இதெல்லாம் போடணும். அதனால தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. வேக்சின்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் போடணுன்ட்டு. பிரைவேட்ல இருக்கிறவங்க டைம் இல்லை டாக்டர் போய் பார்க்க, எனக்கு பிஸியா இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உங்க குழந்தைங்களோட தடுப்பூசி போடாம விட்டுறாதீங்க. இந்த நம்ம காமிச்ச எல்லாமே இந்த நோய்கள் எல்லாமே ஹெப்படைட்டிஸ் பில இருந்து ஹெச்பிவில இருந்து டிப்தீரியால இருந்து எல்லாம் நான் இவ்வளவு நாள் சொல்ல எல்லா நோய்களுமே பார்த்தீங்கன்னா பல பேர் உயிரை எடுத்திருக்குன்றத மறந்துடாதீங்க. இந்த தடுப்பூசிங்க தான் வந்து அதில் காப்பாத்துது அவங்களை அந்த உயிரிழப்புல இருந்து. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஸோ லாஸ்டா நான் எப்படி சொல்லி முடிக்கலாம் அந்த வீடியோவா அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய தடவை சொல்லுவோம் கடவுள் நம்ம கண்ணில் பார்த்ததில்லை. பட் ஆனால் நம்ம எல்லாருமே கடவுளை ரொம்ப நம்புகிறோம், பயங்கரமாக வந்து ப்ரே பண்ணுறோம். ஒருத்தர் அல்லான்றோம், ஒரு ஜீசஸ்ன்றோம், முருகான்றோம், பயங்கரமாக ப்ரே பண்ணுறோம். ஓகேங்களா? கடவுள் நம்ம நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் நேரில் பார்க்குற ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தடுப்பூசிக்கு கண்டிப்பாக கொடுக்கலாங்க. கொரோனாவில் வந்து நானே சாட்சி. கொரோனாவில் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவுக்கும் அந்த தடுப்பூசி வந்ததுக்கு அப்புறம் அந்த தேர்ட் வேவுக்கும் எவ்வளோ பேரோட உயிரிழப்பு குறைக்கப்பட்டது அப்படின்னா தடுப்பூசி ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. அதனால யாரும் தடுப்பூசி கண்டி வந்து பயப்படாதீங்க. வேக்சின் இஸ் நாட் ஃபியர், இட்ஸ் அவர் சேவியர். அதாவது தடுப்பூசி வந்து நம்மளுக்கு பயம் கிடையாது. தடுப்பூசி நம்மளோட காப்பாற்ற வந்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்றத யாரும் மறந்துடாதீங்க. லாஸ்டா வந்து எப்படி சொல்லி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தடுப்பூசியா, அப்போ வந்து பெரியவங்களுக்கு கிடையாதா? அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.